சார் ரவி சார், வணக்கம் சார். வந்ததை மகிழ்ச்சி. ஆக்சுவலா இந்த நிறைய உங்ககிட்ட நேரடியாக அதெல்லாம் பேச முடியாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நேரடியாக பேசுறேன். ஸோ மகிழ்ச்சி சார். நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் ஃபோர்த் சீசன்ல இருந்து உங்களோட ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன். கேக்குதுல்ல நான் பேசுறது? மியூட் இப்பதான் அன்மியூட் பண்ண முடிஞ்சது, நீங்க பேசுறது. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஃபோர்த் சீசன்ல இருந்து பார்த்துருக்கேன். ரியலி உங்களுடைய அத நிறைய ரிவ்யூவர்ஸ்ல ஒன் ஆஃப் த இன்டெலெக்சுவல் ரிவ்யூவர் சார் நீங்க. அதுல என்னோட டாப் ப்ரியாரிட்டியில நீங்க இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இதை நான் வந்து நேரடியா சொன்னேன். என் மனசுல நினைச்சது சொல்றதுக்கான எந்த தருணமும் கிடையில. இந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்ததுனால என்னால டேரக்டா அதை சொல்ல முடியுது. நன்றி சார். ரெண்டாவது நீங்க அந்த கேமும் சரி, அந்த ஒரு வாரத்தில் விளையாடின கேமும் அது ஒரு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது அந்த கேம். ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி அப்துல். அண்ட் ஹாப்பி டு சி பாலாஜி. நிறைய தெரிஞ்ச முகங்கள். ஸோ ஹாப்பி. ஐ மீன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தது, டப்புன்னு நீங்க ஸ்டாப் பண்ணி என்ன வெல்கம் பண்ணீங்க. கோ ஹெட். இல்ல சார், இல்ல உங்களை வந்து ஆக்சுவலா வெல்கம் பண்ண வேண்டியது அது அதை ஒரு கடமையா நினைச்சேன் சார். காரணம் வந்து நீங்க வந்து இந்த சீசனுடைய ஒரு கண்டஸ்டன்ட். ரெண்டாவது நீங்க உங்களுடைய கருத்து, நான் வந்து ஒப்பிடுற கருத்தும் உங்களோட கருத்தும் சரி ரொம்ப அதிகமா ஒத்து போறதுனால அது வந்து எனக்கு அது கொஞ்சம் நெகிழ்வான தருணமா இருந்தது. அதனால தான் சார் நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா ஜென்ரலாவே நான் வந்து ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 48 49 வரைக்கும் ரொம்ப ரெகுலரா வந்து அப்பப்போ ரொம்ப ரெகுலர்னா இன் சென்ஸ் லைக் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அண்ட் த்ரைஸாவது வந்து இதில் வந்துடுவேன், ட்விட்டர் ஸ்பேஸ் வருவேன். பட் ஒரு 1 வீக் முன்னாடி ஐ ஹவ் ஸ்டாப்டு கமிங் ட்விட்டர் ஸ்பேஸ்க்குள்ளே வர்றதே விட்டுட்டேன். அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தட் இஸ் பிகமிங் எய்தர் டூ பர்சனல் ஆர் டூ எப்படி சொல்றது. அது நானே சார் நான் சொல்றேன் சார், நீங்க உங்க வாயில இருந்து சொன்னா கூட தப்பா இருக்கும். நானே அந்த இடத்துல இருந்தேன். அது வந்து நான் உங்களுக்காக நான் இன்னொரு ஸ்பேஸ்லயே போய் டைரக்டா அந்த இடத்துல நான் பேசினேன். காரணம் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு நீங்க வந்து விட்டுருக்க கூடாது. சோ அவர் வந்து இந்த சீசன் எனக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இப்ப கேட்கறது இல்லை. இந்த பிஆர் பெய்டு இதெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு சீசனை ரிவ்யூ பண்றதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது நான் எப்பவுமே டெலிபரேட்டா நான் ஒருத்தங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா நான் அதை சப்போர்ட் பண்றேன்றது பகிரங்கமா சொல்லிடுவேன். இட் டசன்ட் மீன் நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் நீங்களே எப்படி அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் மோர் தேன் இப்ப சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லாரை விட முத்துக்குமரனோட விளையாண்ட என்னை விட அதிகமா முத்துக்குமரன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நான் ரிவ்யூவராலாம் சொல்லல, ஒரு கேமரா அந்த கேமோட அவன் தாட் ப்ராசஸா அவன் அணுகுமுறையா பிளஸ் எல்லாத்துக்கும் மேல அவனுடைய விஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத கூட இருந்து பார்த்துட்டேன்னா, நான் வெளியில வந்து சும்மா அவன் இன்னும் விளையாடா நீங்க எல்லாம் பாக்குறத விட ஒரு 24 மணி நேரம் கூட இருந்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா கவனிச்ச அவனுடைய பல விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு வீடு இங்க இருந்து அந்த வீடு மாறிட்டேன்றதுக்காக பிடிவாதமா பாய்ஸ் வீட்டுல சமைச்சதை சாப்பிடாம இருக்கிறதுல ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு பிரின்சிபலா இருப்பான் அவன். அதுவும் இல்லாம அவனை பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிற விதம்ல இருந்து. ஸோ ஜென்யூனா எனக்கு ஒரு பிளேயரை பிடிச்சிருக்கு, அந்த பிளேயர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதும் அங்க இந்த பிளேயர் ஜெயிப்பான்னு சொல்றதும்ன்றது வந்து அந்த பிளேயர் மேல எனக்கு இருக்கிற ஒப்பீனியன். அது வந்து நான் இந்த சீசன்ல பண்ணல, எல்லா சீசன்லயும் நான் பண்றேன். சார் நீங்க மட்டும் இல்ல சார், எல்லா ப்ரீவியஸ் சீசன்லயுமே வெளியே வந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு யாரை உள்ள பிடிக்கும் அப்படின்ற கேள்விகள் எல்லா கண்டஸ்டன்ஸுமே கேட்கப்பட்டிருக்கு. எல்லா கண்டஸ்டன்ஸுமே அதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இவரை பிடிக்கும், இவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஐகான் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இன்டென்ஷனாவே வந்து பரப்பப்படுதுன்றதுதான் என்னோட பார்வை. எனக்கும் அதுதான். ஆனா அதுல கூட எனக்கு எதுவும் பரவாயில்ல. பட் ஆனா வெரி ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்ததுல. இதுல டைட்டில் டேக்கே வந்து முத்துக்குமரன் ஆர்மி. அப்பா நான் அந்த ஆர்மிக்குள்ளதான் இருக்கேன், என்கிட்ட அந்த பேட்ச் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தோடய உள்ள வந்தேன். ஏன்னா இப்ப எனக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு இருந்தது வந்து ஏதோ கலவை ஆஃப் 2-3 டிஃபரெண்ட் ஆர்மி போல. நான் என்னுடைய பாயிண்ட் வந்து யார் தான் வேணா இருங்க, நானா போய் முத்துக்குமரனுக்கு ப்ரீச் பண்ணியோ இல்ல முத்துக்குமரனை ப்ரொமோட் பண்ணியோ இல்ல முத்துக்குமரனை எப்படி சொல்றது அவனோட பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணியோ முத்துக்குமரனோட கேம் வந்து சார்ட்ல டிஜிட்டல் பாயிண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவன் கேம் நின்னு பேசும். அதனால அது எனக்கு அது மேல வந்து ஒரு ப்ரொமோட்டிங் சென்சிட்டிவ்ல பேசணும் இல்ல. இப்போ கூட எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எனக்கு அவனோட கேமை வந்து 106 நாள் சார்ட்டா தான் தெரியுதே தவிர இன்னைக்கு நடக்கிற நிகழ்வா தெரியல. இன்னைக்கு விழுகிறானா விழுகட்டும், அடி வாங்குறான்னா அடி வாங்கட்டும், அசிங்கப்படுறானா அசிங்கப்பட்டோம்,
ஆனா மாசம் அவன் தான். அதை மாத்த முடியாதுல்ல. நீ என்ன வேணா பேசு, ஆனா அந்த கடைசியா எவன் அதை மாசா முடிக்கிறானோ அதான் அவன். அவன் அவன் இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் வந்து அவனை கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா அவன் கிளாஸ் எடுத்தா இவன் பயப்படுறானுங்க. இதுல என்ன மேட்டர்னா, ஒருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அவனை கலாய்க்கிறான். ஆனா விஷயம் தெரியல, அவனை கலாய்க்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. என்னன்னா, கேங்குக்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, தனியா இருக்கிறவனை கலாய்க்கிறது தான். தனியா இருக்கிறவனுக்கு இருக்கிற பெரிய பிளஸ் ஏன்னா அந்த கேங்கே வெளியில ஒருத்தன் கலாய்ச்சிட்டு இருக்கான்றது தெரியாம இருக்கிறது தான். அதனால இட்ஸ் இதெல்லாம் வந்து குவைட் காமன். ஒவ்வொரு சீசன்லயும் பார்த்தாச்சு. இதுல என்னன்னா, இந்த 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 ஃபேன்ஸ் ஃபைட் வந்து மத்தவங்க அடிச்சுக்கிறது நல்லா இருக்கும். நாம் போய் இன்னொருத்தவங்க கூட வந்து அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா தான் பெஸ்ட் அப்படின்னா வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லியே, நான் சௌந்தர்யா பெஸ்ட்னு எங்கன்னு சொன்னேன்? நான் முத்து பெஸ்ட்னு தானே சொன்னதான் சொல்ல தெரியும் எனக்கு. நான் அதை சொல்ல வரலையே. என்கிட்டக்க வந்து வயா இந்த வயா இந்த இந்த ட்விட்டர் ஃபைட்டு, இந்த எக்ஸ் ஃபைட்டு அதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேன். அப்படி அது வந்து மத்தவங்க பண்ணா இப்ப நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நீங்க இப்ப இத பண்றீங்கன்னா கூட ஐ ஐ என்ஜாய் இட் ஆஸ் இன் அ வே தட் ஒரு தனி மனுஷன் மேல உங்களுக்கு எப்படி ஒரு ஆசை, ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, எந்த ஒரு பிளட்டோ இல்ல எந்த விதமான ரிலேட்டிவ் கனெக்ட் இல்லாட்டியும் அந்த பர்சனுக்காக ஹவ் யூ ஆர் ஸ்டாண்டிங் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாவது இருக்கும். ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டும் ஒரு 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 கைண்ட் ஆஃப் அ பர்சன் வந்து அந்த மாதிரி ஆடா பிஹேவ் பண்ணும் போதெல்லாம் வந்து அது ஒரு பொது ஃபோரம் தான். என் ஸ்டைல்ல பேசியிருந்தேன்னா அந்த பையன் நல்லா இருந்திருக்காதுன்றதுனாலதான் ஐ ஜெனரலி குவிட். சார் நீங்க மெச்சூரா ஹேண்டில் பண்ணீங்க சார். ஆக்சுவலா அந்த 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 இடத்த வந்து நீங்க ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணீங்க. அது ரொம்பவுமே வந்து கண்ணியமா இருந்தது நீங்க பண்ண விஷயங்கள். அது அந்த இடம் வந்து அந்த ஃபோரம்ல நீங்க கரெக்டா நடந்துகிட்டீங்க. அதுல என்ன எக்ஸ்போஸ் ஆனது யாருன்னா, எங்க உங்களுக்கு எதிராக பேசுற நம்பர் தான் அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகி வெளியே போனாரு. அது எனக்கு ஆக்சுவலா என்னன்னா, மத்தவங்களாவது கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்க. தம்பியோட வீக்னஸ் என்னன்னு உலகமே பார்த்திருக்கு. எனக்கு எனக்கு வந்து இன்னொருத்தவங்க ஸ்பேஸ்ல அதை ஸ்கோர் பண்ண எனக்கு இஷ்டமும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும், பேச தெரிஞ்சவங்க கேம் ஆடுறதே கஷ்டம். தம்பி என்ன பேசுவாருன்னு நல்லா தெரியும். சரி வந்த வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி விட்டாலும் பரவாயில்ல. என்ன எதுக்குடா வம்புக்குறன்ற மாதிரி இருந்தது. எனிவே சார் எனக்கு ஆக்சுவலா ரெக்வஸ்ட் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா உங்களால அந்த இடத்துல பேச முடியாது. பட் அவர் அங்க ஆடியன்ஸா நான் என்னால வந்து கேட்க முடியும். கேட்டுட்டு இருந்தேன். ஸ்பீக்கர் கிடைச்சிருந்தா அந்த இடத்துல கேள்விகள் நிறைய கேட்கறதுக்கு இருந்தது. அதுக்குள்ள அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வேற மாதிரி டைவர்ட் ஆகி போயிடுச்சு அது. எனிவே சார் உங்ககிட்ட நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க. பேசணும் சார். பொன்னி பேசுங்க. ஹாய் ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சார் என்ன மறந்துட்டீங்க போல. எப்படிமா இருக்குன்ற லெவல்ல ஆயிடுச்சு நானு. எனக்கு ஆக்சுவலா தான் சொன்னேன். ஒரு 10 நாள் அப்படியே மொத்தமா வெளில வந்ததுல எனக்கு டோட்டலா மறந்துருச்சுங்க. அதுக்குன்னு இப்படி நீங்க மறந்திருக்க கூடாது சார். டெய்லி கான்வர்சேஷன் நீங்களும் நானும் தான். எனக்கு வந்து சீசனோட அப்டேட் எல்லாம் கொடுத்தவரை நீங்க தான். கடைசியில இப்ப பாத்தீங்க நீங்க வந்து ஆமா உங்க கல்யாணத்துல டைம்ல கூட நான் உங்கள்ட்ட கேட்கும் போது நீங்க என்கிட்ட சொன்னீங்க, உன்னெல்லாம் நான் கூப்பிட மறந்துட்டோமா அப்படின்னீங்க. எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பயங்கர ஹாப்பியான மூமெண்ட். முதல்ல நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நேத்து கூட உங்களுடைய அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். நீங்க விஜய் சேதுபதி சார்ட்ட பேசுறதெல்லாம் நேத்து ஏதோ தெரியல இன்ஸ்டால ஒரு ரவுண்ட் வந்தது. நான் அப்பயே நினைச்சேன் ரவி சார் மறுபடியும் உள்ள வராரோ அப்படின்ட்டு. ஐயோ அப்படியேதான் ஐடியா இருக்கா சார்? ஐயோ போதும் போதும். அதாவது சில பேரு கேம் விளையாண்டு டயர்ட் ஆவாங்க. அந்த கேமை பார்த்தே டயர்ட் ஆகும். அங்க அங்க ஒரு முத்து குமரனே போதும். அது அது மிச்சத்தா சார் நேத்து ஆமா நேத்து முத்துக்குமரனுடைய பொன்னி பொன்னி குறிக்கிறதுக்கு மன்னிச்சுங்க சார். நீங்க உள்ள விளையாடுற கேம் விட வெளியே தான் சார் உங்களை வச்சு கேம் விளையாடுறாங்க. இவங்க கூட கேம் விளையாட வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு வாரம் மட்டும் சும்மா ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு டைம் லேப்ஸே அவ்வளவுதான். இன்னொரு தடவை முதல் தடவை சொல்லாம போன ஒரு வாரம். இந்த தடவை உங்களுக்கு மொத்தமே 5 நாள்னா நான் ஒரு கேம் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். அத இந்த இண்டிவிஜுவல் கேம்னு வந்தா அத வேணா ஒன்னு ஆட்டு வரலாம்னு நினைச்சேன். அது கூட எனக்கு எப்பா போதுங்கப்பா நீங்களே இல்ல சார் அவங்க ஒரு கேம்லயுமே உங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க பாக்குறீங்களா? அத எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த கேம்ல வந்து ரவி சார் அப்படி விளையாடி இருப்பாரு, இந்த கேம்ல ரவி சார் இப்படி விளையாடி இருப்பாருன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களோட அந்த 1 வீக் உடைய கேம் தான் அவங்க வந்து பாத்தீங்களா சார்? இப்ப தீபக் பேசினாரு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ரீசெண்டா தான் ஒன்னு சவுண்ட் பேசிட்டு இருந்தது கவனிச்சேன். இந்த மாதிரி ஒரே ஒருத்தரோட கேம் இம்பாக்ட் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு. அத வந்து ஆக்சுவலா எனக்கு அது பேசிட்டு இருந்த 3 பேரையும் பார்த்தேன். என் மைண்ட் வாய்ஸ் நிறைய ஓடிட்டு இருந்தது. God is so sweet அப்படின்னு எனக்கு
என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க ஞாபகத்துல நான் இருக்கிறேனே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சார் அவங்க இப்ப என்ன ஆக்சுவலா பேசிட்டு இருந்தாங்கன்னா, தீபக் அருண் அவர்ல தான் பேசுறேன். இப்படி விளையாண்டா ரவி சார் கூட இப்படி விளையாடி இருப்பாரு அந்த சேர் கேம் எல்லாம் அப்படி உட்கார்ந்து விளையாண்டா ஏதோ சம்திங் பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட அதை சரியா பாக்கல. அப்ப அந்த டைம்ல தான் உங்களுடைய அந்த இது வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால பயங்கரமா வந்துச்சு. அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல தான் அப்பதான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரே சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப ஃபர்ஸ்ட் டே அந்த எலிமினேஷன் உங்களை பார்த்த அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. கமிங் பேக் டு என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து முத்துக்குமரனுடைய கேம் பிளே வந்து எல்லாமே இந்த 1 வீக்ல வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆஸ் எ கேமரா நீங்க அவர் கூட நீங்க சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அவரோட கேம் பிளான் வந்து இந்த வீக்கெண்ட் ஷோலயே அதே மாதிரி வந்து நேத்து எனக்கு ஹோஸ்ட பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் கேள்வி வந்து அது சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால மட்டும் நான் அதை சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சுத்தி விட்டு பேசாதீங்க. அவர் தான் நேத்து ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாரு பாவம். சோ அதே மாதிரி அவர் தான் நேத்து ஃபுல்லா சுத்தி சார் எனக்கெல்லாம் நேத்து ரொம்ப 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல சார். மயக்கமா இருந்துச்சு. ஒரு மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ல நான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தா அந்த டைம் மிஷின் டிராவலிங் எல்லாம் பண்ணா ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படி இருந்துச்சு. பயங்கரமான டைல்யூஷனான ஒரு எபிசோடு நேத்து. சோ அதுல வந்து எனக்கு நேத்து பார்க்கும்போது இந்த மனநிலை வந்து நமக்கே இருக்குதுன்னும் போது வெளியில இவ்வளவு தரத்தை பாக்குறோம், இவ்வளவு அனலைஸ் பண்ற நமக்கே இது இருக்கும்பொழுது உள்ள இப்போ வந்து முத்துவோடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மனநிலையில அவருடைய கேம் வந்து இனி வரும் வாரங்கள்ல எப்படி இருக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க சார்? ஆக்சுவலா என்னன்னா, நான் முத்து ஆஸ் அ பிளேயர் கூட இருந்து பார்த்ததும் சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல முத்து உடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முத்து ஒரு விஷயத்துல மட்டும் வந்து ஒரு விதமான சென்சிட்டிவ். அதாவது எப்படின்னா, தன் மீது வந்து ஒரு பொய்யான ஏதாவது ஒரு இமேஜை நீங்க பிராண்டோ இல்ல பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும் அக்ரிவேட் ஆயிடுவார். அது வந்து அவர் முத்துவோடைய ஜென்யூனான ஜென்ரல் ஹேபிட். மற்றபடி வேற எந்த இடத்துல முத்துவோட பொறுமை வந்து நிலை குலையாது. ஆக்சுவலா நிறைய பேர் இப்போ கூட ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்கல்ல, அவர் கொஞ்சம் டவுன் ஃபால் ஆயிட்டாரு, இல்ல கொஞ்சம் இதா இருக்காரு. இது நான் பாக்குறதெல்லாம் எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் கேம்ல எக்ஸ்ட்ராடினரி அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரை சுத்தி நின்று ஒரு கூட்டம் குலைச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன குலைச்சுக்கிட்டே இருக்குன்னா, நீ வந்து வாயி, நீ வெறும் பேச்சு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. நான் எங்க இப்ப முத்துக்குமரன் திணறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்ப அவன் ஒரு முடிவு எடுக்கணும். தீபக்கு இதுக்கப்புறம் அண்ணன்னு அமைதியா பேசுறதா, இல்ல தீபக்குன்னு ரைவலா பேசுறதான்ற கட்டத்துக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் இருந்த தீபக் கிட்டக்க இறங்கி போறதுக்கு ஒரு காரணம் இருந்தது, ஒரு நியாயமான காரணம் இருந்தது. இப்போ அந்த ஸ்டாண்டு மாறுச்சுன்னா சும்மா களம் தெரிக்கும்னா, நியாயமான ஒரு விஷயத்தை யார்கிட்ட பேசுறன்றதற்கு அதை விட யார்கிட்ட மோதுறன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சேனலே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் கிட்ட இந்த நேரத்துல அவன் வெடிச்சு பேச ஆரம்பிச்சான் நியாயத்தை. அவன் எல்லாரும் சொல்ற அந்த பாபா ஊருக்கே தெரிய வரும் அந்த பாபாவோட பவர் என்னன்னு. அதுக்கான சரியான நேரம் இதுதான். இந்த நேரத்துல தீபக் அண்ணன் அவன் இறங்கி பேசாம இருக்கணும். அவன் இன்னும் இறங்க அவன் அடி வாங்குற அந்த தருணம் மாதிரி தான் தெரியுதே தவிர, அவன் ஒரு ஸ்டாண்டுக்கு போக மாட்டேங்கிறான். அவன் எல்லாத்தையும் முதல்ல அவன் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி போவான். அவனுக்கு தீபக்கை பிடிக்கிறதுனாலோ அதை ராயன் கரெக்டா அவர் ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லியிருப்பான். அதாவது அவன் அந்த டீமுக்குள்ளேயே தான் இருப்பான், அந்த டீமுக்குள்ள யாரு கூடயும் அவனுக்கு கனெக்ட் கிடையாது அப்படின்னு. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் எல்லா தருணங்களையும் தீபக்கை விட்டு கொடுக்காமலேயே போவான். ஏன்னா தீபக்கோட ஷேடுல இருந்து என்னைக்கு அகைன்ஸ்டா இருக்க வேண்டான்னு. தீபக்கு எப்பவுமே வந்து முத்து மேல ஒரு பயம் இருக்கு. அதனால முத்துவை தாண்டி மற்றவங்க எல்லாரையும் தன் ஜால்ரா கூட்டமா வச்சுக்கிட்ட தீபக்கு ரொம்ப கஷ்டம். முத்துவை வந்து எப்படி சொல்றது, ஃபேவர் பண்ணி ஒரு கிரவுண்ட்ல பேசுறதுக்கு கூட தீபக்கு பயம் ஜாஸ்தி. இப்படி இருக்கிற ஒரு முத்து தீபக் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்லை. முத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, தீபக்கு அகெயின்ஸ்டா ஒரு கேம் ஆடணுமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இப்ப சேஞ்ச் ஆகணும். அது ஒண்ணு மட்டும்தான். மற்றபடி டவுன் ஆகுது கெட்ட பையங்க முத்து. அதெல்லாம் அவனால டவுன்லாம் பண்ணவே முடியாது. நான் நல்லா கிளியரா பார்த்தேன். அவனுக்கு என்ன வருத்தம் வரும்னா என்னடா யாருக்காக உழைக்கிறோமோ அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறாங்களேன்னு. அது அப்ப அணி சார்ந்த ஆட்டம். இப்ப அவன் தெளிவா இருப்பான். நம்மளெல்லாம் எவனும் இங்க வாழ்த்தவே மாட்டான். அவன் எப்படின்னா அவன் கால்குலேட்டிவ் எரர்ன்ற பாருங்க, கால்குலேட்டிவ் மிரரே ஒண்ணுதாங்க. ஆடியன்ஸ் நம்பர் ஆஃப் டைம் நாமினேஷன், இது 2 ப்ராபபிலிட்டியில் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்ற கால்குலேஷன் அவனுக்கு நல்லா தெரியும்.
அதுக்கு மேல இந்த வீட்டுல தண்ட கருமாந்திரம் மாதிரி நம்ம விளையாடுறோம் அப்படின்னோம்னா இந்த வீட்டுல நம்மளை எவனுமே நம்மளை பார்க்க மாட்டான். அதனால நம்ம யாருக்கும் தெரியாத பொருளா இருக்கணும். அவன் இருந்தாலும் அந்த வீடு தெரியுது, அவன் அமைதியா இருந்தாலும் அந்த வீடு தெரியுது, இல்ல அவன் அமைதி ஆக்கப்பட்டான்னு நினைச்சு ஒரு கூட்டம் காமெடி பண்ணாலும் அந்த வீட்டுல அவன் தெரியுதுன்னா அவன் வெளியில ஜொலிக்கிறான்னு அவனுக்கே தெரியும். அவனுக்கு இப்ப மண்ட கர்வமோ அதுவோ இதுவோ பிரச்சனை இல்ல. அவனை உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சில பேரை வந்து எதிர்க்கணும். இப்ப வரைக்கும் அந்த இப்ப நேத்து விஜய் சேதுபதி சார் வந்து கிட்ட ஃபர்ஸ்ட் பால கரெக்டா அடிச்சிட்டான் ஹாஸ்டல்னு. அடுத்த பால் ஹாஸ்டலோட வார்டனோட கட்டமைப்புக்குள்ள உள்ள செட் ஆறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வெளிப்படையா அடிச்சிருந்தாலும் கேம் முடிஞ்சிருக்கும். அத வந்து அவன் பண்ணாம இருக்கான். அது ஒண்ணுதான் இப்ப அதுதான் சார் எனக்கும். அது வந்து அவர் எப்படி சேஃப் கேமா விளையாடுற மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா அது நிறைய பேருக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு. இதுக்கு பேர் வந்து ஆப்போசிஷன் சேஃப் கேம் தான் சொல்லுவாங்க. நமக்குள்ள பேசிப்போமே. இது சேஃப் கேமை தாண்டி ஒருத்தர் மேல இருக்கிற மரியாதையோடைய டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான். நீங்க அந்த மரியாதையும் சேர்த்து காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. இந்த இடத்துல ஒருத்தனுக்கு வில்லனா மாறிதாங்க ஆகணும். அதுதான் இந்த இடம். இந்த இடத்துல நீங்க வில்லனா மாறதுக்கு யோசிச்சீங்கன்னா நீங்க யாருக்கு வில்லன் ஆகுறீங்கன்றதுதான் மேட்டர். தீபக்கு தான் வில்லன் ஆகுறீங்க, ஹீரோவா தான் இருக்கீங்க. அது சார் அது வந்து சேனல் வந்து பாத்தீங்கன்னா அது அருண் பக்கம் செட் பண்ணுதோ. நேத்து அருணுக்கு கொடுக்கற அவங்க ஃபேவரிசம் எல்லாம் பார்க்கும்போது அருண் வெர்சஸ் முத்துக்குமரன் அதை கொண்டு வருவாங்களோ சார்? இங்க இன்டர் பண்றது சாரி பொன்னியக்கா எல்லாருமே அனலைஸ் பண்றாங்க. சோ எல்லாருமே சான்ஸ் கொடுக்கலாம். இது இல்ல இது எல்லாமே ஒரே क्वेश्चन தான் நான் முடிச்சிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அனலைஸ் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா பேசலாம் எல்லாரும். அடுத்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேசுறவங்க. ஓகேங்களா சார்? பாத்துங்க சார். பொன்னி நீங்க எல்லாம் செகண்ட் ரவுண்ட் கூட அப்படியே क्वेश्चन வாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்க, நிறைய பேர் பேசணும். முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே இதோட சேர்த்ததுதான். நேத்து வீக்கெண்ட் ஷோல நான் பார்த்த மூணுமே இந்த 3 क्वेश्चन தான். அத நான் ஒன்னா கேட்காம சார் பேச தனித்தனியா கேக்குறேன். அவ்வளவுதான். அருணை பொறுத்த வரைக்குங்க அது எப்படின்னா அருண் வந்து நான் பர்சனலா சொல்றேன். அவன் வந்து ஒரு மாதிரி மேன் கைண்டுன்னு வரும்பொழுது, அதாவது மனித நேயத்தோட பாக்குற ஒரு ஆங்கிள் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு விஷயத்த அவன் உண்மையிலேயே அங்க நடிக்கல. அவன் ரொம்ப சோல்ஃபுல்லா செய்யறான். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நான் எனக்கான நிகழ்வை தாண்டியும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த த்ரூ அவுட் த ஷோலையும் பார்த்திருக்கேன். எல்லாம் சரி. ஆனால் இந்த கேமுக்காக அவனுடைய எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப வக்கரமா இருக்கு. வக்கரம்னா என்ன, இந்த கேமுக்கான வக்கரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க வந்து என்னதான் தூக்கி இடுப்புல உட்கார வச்சு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாலும் அதுக்கு 2x2னா அது 5 தான் சொல்ல போகுது. நீங்க அப்படிப்பட்ட குழந்தைய தான் வச்சிருக்கீங்க. அதை நீங்க வந்து நீங்க யார் ஊட்டி நீங்க என்னதான் எடுத்து ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் அது கடைசியில வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு திறமையும் இல்லைன்னு வெக்கமே இல்லாம அந்த அணிய ஒவ்வொரு தடவையும் பின்னாடி போய் ஆடுற கேம்ல எல்லாம் வெக்கம் இல்லாம முத்துவ போக விட்டுட்டு 50வது நாள் வந்து வெக்கம் இல்லாம கேக்குறான் பாருங்க. அதாவது நீங்க உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு உனக்கு இருந்தா நீ அவனுக்கு ஒரே ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் இப்ப பக்கத்துல நான் இருந்திருந்தேன்னா சொல்லியிருப்பேன். நாமினேஷன் பாஸ்லாம் எனக்கு வேணான்னு 50 நாள் நாமினேட் ஆனதுல ஒரு தடவை கூட நாமினேஷன் பாஸ் இல்லாம இருந்தா இந்த ஒரு டேலண்ட் போகாதடா மக்களை போய் சந்திச்சுட்டு வர்றதுக்கு, உனக்கு தான் டேலண்ட் நிறைய இருக்கே. இது மாதிரி யாராச்சும் அவனுக்கு மூஞ்சில அடிச்சா மாதிரி பேசின. இப்ப என்னன்னா இவன் கோ வித் த ஃப்ளோல போயிட்டு இருக்கான். அருணன்ற ஒரு பர்சனெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா முத்துக்கு காம்படிட்டிவ்னஸா வந்து பார்க்கவே கூடாது. சேனல் அப்படி யோசிச்சுச்சுன்னா சேனலை விட முட்டாள்தனம் வேற யாருமே கிடையாது. சேனலால என்ன ட்ரை பண்ணாலும் சௌந்தர்யாவை டச் பண்றதே அருணுக்கு கஷ்டம். முத்துவெல்லாம் வே பியாண்ட் த லிமிட். நீங்க இந்த மெட்ரிக்ல வந்து இவன் த்ரெஷோல்டு வேற அவன் த்ரெஷோல்டு வேற. அருண் சௌந்தர்யாவை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன். அவங்க என்ன மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில என்ன மாதிரியான ரன்வே சிஸ்டம் அவங்க ரெடி பண்ணாலும் உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சாலும் என்னதான் ஆட்டம் களை கட்டினாலும் அருணால அவன் எண்ணத்துக்கு முத்துவ ஏன்னா அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு இன்னசென்ட்டா நடிச்சு டைம் பீரியட ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல பேர் கொடுத்த ஃபீட்பேக்கு வர்ற நியூஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பிளாஸ்ட் ஆகி தான் வெளில வர ஆரம்பிச்சிருக்கானே தவிர அவனோட பொட்டென்ஷியல் இன்னர் தாட்ல இருந்து வெளில வரல. அதனால அப்படி வராதவங்களால யாராலையும் இந்த கேம் இந்த களம் வந்து வின்னிங் லீப்புக்கு எடுத்துட்டு வர முடியாது. மேபி ஒரு சேனல் நினைச்சா ஒண்ணு பண்ணலாம். இந்த கிளாஸ் 5 அப்படின்றதுல 4th பிளேஸோ 5th பிளேஸோ வரலாம். அந்த ஃபர்ஸ்ட் 3 வர கூட அருணால வர முடியாது. கண்டிப்பா சார். சார் பாலாஜி நீங்க பேசுங்க. பாலாஜி
சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க?